Hello everyone. இன்னைக்கு லெசன்ல might have and could have இதோடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதில் தமிழில் இதோடைய மீனிங் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ might have வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் I might have left my phone at home அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய ஃபோனை ஒருவேளை நான் வீட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது எப்போ சொல்கிறோம் அப்படின்னா இப்போ என் கையில் ஃபோன் இல்லை, ஃபோன் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல, ஃபோனை எங்கேன்னு காணுமேன்னு தேடிட்டு இருக்கும்போது நான் சரி ஒருவேளை நான் வீட்டில் ஃபோனை வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ மைட் ஹாவ் லெஃப்ட் மை ஃபோன் அட் ஹோம். வீட்டில் வச்சுட்டும் வந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. பட் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஒரு வேளை வச்சுருக்கலாம் அப்படின்றதுனால I might have left my phone at home அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் என் கையில் தான் ஃபோன் இருக்குது, ஆனால் கையில் ஃபோனை வச்சுட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஃபோனை தூக்கி நான் எங்கேயாவது வைக்கணும், தண்ணிக்குள்ளே விழுந்துடாமல் வைக்கிறதுக்கு பத்திரமா எங்கேயாவது வைக்கணும். ஸோ அந்த ஃபோன் கையில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ நான் இதை பேசாமல் நான் வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கலாம், கையில் தூக்கிட்டே வராமல் வந்திருக்கலாம், வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது பாசிபிலிட்டி, நம்ம வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கலாம் இந்த ஃபோனை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குட் ஹாவ் லெஃப்ட் மை ஃபோன் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் மைட் ஹாவ்க்கும் குட் ஹாவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ மைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ப்ராபபிலிட்டி, குட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் பாசிபிலிட்டி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம யாரையோ பார்க்குறோம், அவங்க ரொம்ப நல்லா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருந்திருப்பான், ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹீ மைட் ஹாவ் ஸ்டடீட் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம நிஜமாவே அவங்க படித்தாங்களா படிக்கலையா நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, ஒருவேளை படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீ மைட் ஹாவ் ஸ்டடீட் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ குட் ஹாவ் வச்சு இந்த சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஹீ குட் ஹாவ் ஸ்டடீட் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசும்போது நம்ம சொல்கிறோம், இவனை நாங்கள் எத்தனையோ தடவை சொன்னோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்து விட்றோம்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் சேர்ந்து படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் அப்போவே படிச்சிருந்துருக்கலாம் நல்லா. ஸோ ஹீ குட் ஹாவ் ஸ்டடீட் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அவன் அப்போவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்ந்து படித்திருந்திருக்கலாம், அதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சு. நாங்கள் சேர்த்து விட்றோன்னு சொன்னோம், அவன் தான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ ஹீ குட் ஹாவ் ஸ்டடீட் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் மைட் ஹாவ் அண்ட் குட் ஹாவ்க்குரிய டிஃப்ரென்ஸ். ஸோ மைட் ஹாவ் அண்ட் குட் ஹாவ்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.